எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் மனம் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய உடன்பிறவா சகோதரி, என்னுடைய அக்கா, அதாவது சினிமா ஃபீல்டில் எனக்கு முன்னோடி. அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல், அதாவது லிவிங் லெஜெண்ட், ஒரு இசை சரஸ்வதி அப்படி தான் சொல்லணும். அங்கே அதாவது பத்ம விபூஷன், எங்கள் சிஸ்டர் விபூஷன் இல்லை, பத்மபூஷன் இங்கே நான் அந்த அடி வாங்கிட்டு இருக்கேன். பத்மபூஷன் சித்ரா அவர்களை இன்னைக்கு நான் வந்து யூடியூப் சேனலில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. வணக்கம் மனு. சார் எப்படி இருக்காரு? விஜயசங்கர் சார் எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா, அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஆல்மோஸ்ட் கூட இருந்து பார்க்குற ஒரு பிரதர், அதாவது சொந்த பிரதர் கூட இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. இல்ல, கூட சொந்த பிரதரை விட ஜாஸ்தி டைம் உங்களோட மனோட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உண்மை இல்லையா? அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதாவது சார் வந்து அவருடைய பிளானிங் 40 years ட்ராவல், 47 எத்தனை லாங்குவேஜஸ், தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா, பஞ்சாபி, போஜ்பூரி, துளு, கொங்கிணி, படுகா. ஸோ நமக்கு 2000 முன்னாடி எல்லாமே சென்னையில் இருந்ததுனால அத்தனை லாங்குவேஜஸ் நீங்கள் பாட முடிஞ்சது. உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாம் வந்தோம். நான் வந்து சக்கரவர்த்தி சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கச்சு, நீங்கள் வந்து பாட வருவீங்க. உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நானும் ப்ளஸ் கீரவாணி சார் இன்றைக்கி டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கார். பாகுபலி எல்லாம் RRR, அதாவது ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. அவங்கெல்லாம் சக்கரவர்த்தி சாருடைய பிளெஸிங், அவருடைய பிளெஸிங். அந்த சக்கரவர்த்தி சாருக்கால அந்த டைமில் அவரோட ரெக்கார்டிங்னு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நடந்துட்டு இருக்கு. 3 ஸ்டுடியோ இல்லை, ஒரு இடத்துல மனு இருப்பார், ஒரு இடத்துல கீரவாணி சார் இருப்பார். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தே மாத்திரம் ஸ்ரீனிவாஸ் தெலுங்கு, ஒரு பக்கம் ராஜ்கோட்டி. அவங்க மியூசிக்கில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு டைம் உங்ககிட்ட தெலுங்கில் பாடினது ராஜ்கோட்டி கிட்ட தான் நான் நினைக்கிறேன். அதாவது வீர விகார், அது வந்து சுன் சாய் பசுன் அப்படின்ற ஒரு ஹிந்தி பாட்டு. அவங்க ராஜ்கோட்டி மியூசிக். அது வீரவிகாரம் படம் பேர். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு பாடினது இல்லையா, அப்போ தான் இன்ட்ரடியூஸ். அவங்க கொஞ்சம் 4 படம் பண்ணாங்க. ராஜா சார் வந்து ஒரு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு உங்கள் கூட என்னை பாட வச்ச ஒரு பாருங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விஜயசங்கர் சாருடைய பிளானிங், அதாவது இத்தனை வருஷத்தில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து 2 இடத்துல கொடுத்துட்டு, ஒரு இடத்துல சாரி சொல்லி பை மிஸ்டேக் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வந்து நடந்தது இல்லை. கடவுள் புண்ணியத்தில் இல்லை, எத்தனை பேர் அந்த மாதிரி மிஸ்டேக். அவரோட பிளானிங் தான். நான் 2 வாட்டி என்ன நடந்தது, ஒரு வாட்டி ஒரே டேட்டு 2 பேர் கொடுத்துட்டேன். ஏப்ரல் அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேயே 18ஆம் தேதினா 18ஆம் தேதி இன்னொரு ஊருக்கு கொடுத்தேன். இன்னொரு ஊருக்கு கொடுத்துட்டேன். அவங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது வாங்கிட்டேன். ஒருத்தர் மறந்துட்டேன், நான் எழுத மறந்துட்டேன். 2வது உன்னி மேனன் சாருக்கு ஃபோன் பண்ணி லக்கியாக அவர் ஃப்ரீயாக இருந்தால் போனேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி 1, 2 நானே அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அசிஸ்டன்ட் இல்லை இது வரைக்கும். ஆக்சுவலி நானே ஓனர், நானே கிளீனர், 2 பேர். நான் எதுக்கு வந்த ஓம்பன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் ட்ராவலில் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸு, உங்களுடைய ப்ரோக்ராமிங் டைமிங்கோ இல்லை, அதை வந்தால் கூட எனக்கு தெரியாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே பார்த்துக்கிறதுனால இப்போ வீட்டில் வந்து ஜேர்னி. ஆமாம், பாடுறதை தவிர எனக்கு வேற எந்த வேலை எனக்கு கொடுத்தது கிடையாது. நான் சத்தியமாக இன்னைக்கு வந்து என் யூடியூப் சேனல் மூலமாக விஜயசங்கர் சார் எவ்வளோ கிரேட் பர்சனாலிட்டி டு ஆர்கனைஸ் திஸ் ட்ராவல், பியூட்டிஃபுல் ஜேர்னி. இசை பயணம்ன்றது இட்ஸ் எ கிரியேட்டிவிட்டி. நீங்கள் வந்து இதில் உட்காந்துட்டு அதில் வந்து பாட்டு கற்றுக்கணும். அது பாட்டுடைய அந்த கம்போசருடைய ஃபீல். இப்போ இந்த மாதிரி மனோ சொல்கிற மாதிரி டேட்டு கிளாஷ் அது இதெல்லாம் நம்ம தலையில் வந்துடுச்சுன்னா நம்மளால் பாட முடியாது. அது ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? 100%. அப்போ அதனால அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ பாடிக்கோ, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்கிற எவ்வளோ பெரிய விஷயம். நிஜமாவே அப்படி ஒருத்தர் நான் சர்வைவ் பண்ணவே முடியாது. நான் இல்லை பீயிங் எ லேடி சிங்கர்ன்றது இன்னும் டிஃபிகல்ட். நானே போயிட்டு உன்னி கிருஷ்ணன் சார், உன்னி மேனன் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஃப்ரீயாக இருந்தாங்க, பாடினாங்க, அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு இடத்துல கூட நடக்கலை. அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றேன்.
அதாவது இங்கே பாடுறீங்க, திடீர்னு நைட் ஃப்ளைட்டில் ட்ரிவேண்ட்ரம் போகிறீங்க, ஆமாம் அதெல்லாம் அங்கேருந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திருப்பி ஃப்ளைட்டில் இங்கே வந்துட்டு ஒரு 2 hours தூங்கிட்டு மறுபடியும் இங்கே ஷூட்டிங் வரீங்க, இல்லை அங்கேருந்து ரெக்கார்டிங்கு போகிறீங்க, அங்கேருந்து அதெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படி நடக்கும் இல்லை ரெஸ்ட் இல்லாமல் ரெகுலர் ஸ்டீமிங் சொல்லுவாங்க. ஒரு யூரோப்புக்கோ ஒரு சென்னைக்கோ ஒரு ட்ரிவேண்டரத்துக்கோ டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு ட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணுறதோ நீங்கள் மட்டும் இல்லையே, ட்ரூப் மியூசிக் குரூப் ட்ராவல் பண்ணலாம், விசாஸ் இருக்குது. அங்கே வந்து போனால் உடனே அவங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் கார்லேருந்து ஹோட்டல்லேருந்து எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன். ப்ரோக்ராமுக்கு டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஹார்சல்ஸ் என்ன பண்ணணும், சாங் லிஸ்ட் என்ன போடணும், அதில் நான் தான் டிசைட் பண்ணுறது போடுவீங்க. ஸ்டேஜ் ஏறின பிறகு அவர் உட்காருவார், முடிஞ்ச பிறகு இவங்களெல்லாம் திருப்பி ஹோட்டலில் கூப்பிட்டு போகிறது, இவங்களுக்கு டின்னர். இது இன்டர்னலாக போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம வந்து அது முதல்ல உங்களை நான் வந்து ஒரு சிஸ்டரை பண்ணும்போது, சிஸ்டரை கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் கட்டி காத்துக்கிட்டு பேரோடு நிற்கிற ஒரு பத்மபூஷன் லெவலுக்கு உங்களை வந்து அவர் வந்து ட்ராவலில் உங்கள் பின்னாடி நிழலாக ட்ராவல் பண்ணது இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங். அதுதான் ரசிக பெருமக்களுக்கு தெரியும், கடவுள் கொடுத்த ஒரு புண்ணியம்னு சொல்லணும்.